சோதரம் அப்பா தகப்பனே, ஆண்டவரே பரலோக பிதாவே தகப்பனே, ஆண்டவரே தகப்பனே அப்பா மாலை வேளையில தகப்பனே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் சோதரம் 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 சோதரம். வாரும் ஐயா போதகரே, வந்துமிடம் தங்கீரும். வாரும் ஐயா போதகரே, வந்துமிடம் தங்கீரும். சேரும் ஐயா பந்தீனில், சேரும் ஐயா பந்தீனில். சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். வாரும் ஐயா போதகரே, வந்துமிடம் தங்கீரும். ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே வாரும் ஐயா. களித்திரவு காத்திருப்போம், களித்திரவு காத்திருப்போம். காதலனே கருணை செய்வாய், காதலனே கருணை செய்வாய். வாரும் ஐயா போதகரே, வந்துமிடம் தங்கீரும். வாரும் ஐயா போதகரே, வந்துமிடம் தங்கீரும். பரலோகத்தின் தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாலிபர் கூடுகை ஆண்டவரே உம்முடைய அன்பின் ரத்தத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகள், சத்துருடைய கிரைகள், அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கடிதபுரப்படுத்தி போடுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து முதல் முடிவு வரை தகப்பனே உம்முடைய கரங்களோடு கூட இருந்தங்களை நடத்தும்படியாக எங்கள் ஆண்டவரே தகப்பனே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை எங்கள் முழுவதுமாக ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லலனா நான் மறுபடியும் அல்லேலூயா சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமா, இந்த நேரம் வந்து நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த நேரம். ஆமா, இப்போ வீட்டுக்கு போனீங்கன்னா ஹோம் ஒர்க்கு, அந்த ஹோம் ஒர்க்கு, இது படி அதை படி, இதை எடு அதை எடு, உன் கோல் என்ன, உன்னுடைய இது என்ன, நீ என்ன பார, குடும்ப கஷ்டம், அந்த கஷ்டம், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மேல என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பேர்டன் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பக்கத்துல சொல்லு, சந்தோஷமா இருங்க. நம்ம சிரிங்க. உங்க பல்லெல்லாம் நல்லா தெரியணும். அகஸ்டின், உங்க பல்லு தெரியணும். சூப்பர். அல்லேலூயா. சரி, உங்களுக்கு கையில ஒரு பாட்டு புக் கொடுத்துருக்கிறோமா, அதுல முதல் பாட்டு பாட போறோம். எல்லாம் தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, முதல் பாட்டு நம்ம என்ன பண்ண போறோம், பாட போறோம். இந்த பாட்டு உங்களுக்கு தெரியலன்னா அண்ணன் பாட போறேன், நீங்க கேட்டு கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம், பாட போறோம். அல்லேலூயா. பாட்டு பாடுறது எத்தனை பேர் பிடிக்கும்? கை நல்லா தூக்கலாம். எங்க ஏரியால தான் கை தூக்கணும், யோசிச்சு தூக்கணும். சரி, பாடலாமா? ஃபர்ஸ்ட் பாட்டு ஓகேங்களா? உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். பாடலாமா? அண்ணன் பாடுறேன், சேர்ந்து என்ன பண்ண போறோம், பாட போறோம். கையை தட்டி நம்ம என்ன பண்ண போறோம், பாட போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149
உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கருத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. எல்லாரும் சேர்ந்து நீங்க பிடிச்சிடுங்க உங்க கருத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வென்று போக விட மாட்டீர். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வென்று போக விட மாட்டீர். செழிப்பான இடத்தினிலே என்னை கொண்டு வந்திடுவீர், செழிப்பான இடத்தினிலே என்னை கொண்டு வந்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர், அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். எல்லாரும் பார்க்கலாமா? உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. மறுபடியும் நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துவீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துவீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். இருளையும் வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர், இருளையும் வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர். தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவேன், தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவேன். உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். சந்தோஷமா? உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கருத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. வெறும் சத்தமா? நீங்க பிடிச்சிடுங்க உங்க கருத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வென்று போக விட மாட்டீர். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடந்திட்டாலும் வென்று போக விட மாட்டீர். செழிப்பான இடத்தினிலே என்னை கொண்டு வந்திடுவீர், செழிப்பான இடத்தினிலே என்னை கொண்டு வந்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர், அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். எல்லாரும் பாடலாமா? உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கருத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கருத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஆண்டவரே நான் உங்களை நம்பி நடக்கிறேன். யார நம்பி நடக்கிறேன்? யார நம்பி நடக்கிறேன்? ஆண்டவரை நம்பி நான் என்ன பண்றேன்?
நடக்கிறேன். ஏன் ஆண்டவரை நம்பி நடக்கிறேன்னு சொன்னா, சில நேரங்கள்ல என் குடும்பம் எனக்கு சரியில்லை, என் சூழ்நிலை எனக்கு சரியில்லை, நான் யார நம்புறதுன்னு எனக்கு தெரியல, என் வீட்டுல பணம் எனக்கு என்ன பண்ணல இல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்துல நான் மத்தவங்க எல்லாரையும் பாக்குறேன், அவங்க எல்லாரும் முன்னேறி என்ன பண்றாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நான் முன்னேறதுக்கு எனக்கு எந்த வழி இருக்குதுன்னு எனக்கு என்ன பண்ணல தெரியல ஆண்டவரே. அதனால நான் என்ன பண்றேன், உங்களை நம்புறேன். யார நம்புறேன்? அகஸ்டின் ப்ரோ சொல்லுங்க, யார நம்புறேன்? உங்களை நம்புறேன். அல்லேலூயா. எனக்கு தெரியும் நீங்க என்ன எப்படி நடத்துவீங்க, நல்ல வழியில நடத்துவீங்க. அல்லேலூயா. இந்த பாட்டு பாருங்களேன், அந்த 2வது ஸ்டான்ஸா பாருங்களேன். அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகிறீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். அல்லேலூயா. சில நேரங்கள எந்த பாதையில நடக்கிறேன்னு எனக்கு என்ன பண்ணல தெரியல, ஆனா உங்களுக்கு என்ன பண்ணோம் தெரியும். நான் நடக்கிற பாதை எனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு என்ன பண்ணோம் புரியும். அந்த பாடல் அடுத்து சொல்லுது, எனக்கு முன்னாடி இருளையும் வெளிச்சமா நீங்க மாத்துவீங்க. அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நாம நடக்கும் போது அங்க இருள் இருந்துச்சுன்னா ஆண்டவர் நமக்காக இருள் என்ன பண்றாரா, வெளிச்சமா மாத்துறாரா. நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமையும் எடுத்து போட்டு அங்க நன்மையா மாத்துறாராம். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் தான் உனக்கும் எனக்கும் அப்பா. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் தான் யாரு, உனக்கும் எனக்கும் அப்பா. நல்லா ஆராதிக்கலாமா இந்த ஆண்டவரை? கொஞ்ச நேரம் எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நின்னு நம்ம என்ன பண்ண போறோம், நல்லா கையை தட்டி மேல இடிச்சுக்க போறப்பா, பார்த்து எழுந்துரு. எல்லாம் எழுந்து நின்னு எல்லாம் கையை தட்டி உற்சாகமா நம்ம என்ன பண்ண போறோம். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடந்திட்டாலும் வென்று போக விட மாட்டி. தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடந்திட்டாலும் வென்று போக விட மாட்டி. செழிப்பான இடத்தினிலே என்னை கொண்டு வந்திடுவீர், செழிப்பான இடத்தினிலே என்னை கொண்டு வந்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர், அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். எல்லாரும் சொல்லாமா? உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. அவரை பார்த்து சொல், நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகிறீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகிறீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். இருளையும் வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர், இருளையும் வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர். தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர், தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. எல்லாரும் சொல்லமா? நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன. கை தட்டி நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. மறுபடியும் அல்லேலூயா. உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். அவரை பார்த்து, உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன்.
நீங்க பிடிச்சிடுங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. உங்க சுத்தம் போல என்ன சொல்லுங்கப்பா. நீங்க பிடிச்சிடுங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. உங்க சுத்தம் போல என்ன. அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகிறீ. புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளே. அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகிறீ. புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளே. இருளின் வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர். இருளின் வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர். தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவேன். தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவேன். உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். சத்தமா சொல்லாமா. உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. உங்க சுத்தம் போல என்ன நீங்க பிடிச்சிடுங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. உங்க சுத்தம் போல என்ன நீங்க பிடிச்சிடுங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. உங்க சுத்தம் போல என்ன. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லலாமா. ஆண்டவரே, நான் உங்களை நம்பி நடக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாலிப நாட்கள்ல நான் உங்களை நம்பி நடக்கணும். ஆண்டவரே, இந்த வாலிப நாட்கள்ல அருமையான தங்கச்சி, அருமையான தம்பி, ஒருவேளை நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம். நான் இந்த கூட்டங்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அநேக வாலிப பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பும் பாசமும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாலிப நாட்கள்ல கிடைக்காததுனால அவங்க ஏங்கி தவிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லு, நான் அவங்களை நேசிக்கிறேன்னு சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஒருவேளை உன் தகப்பன் கிட்ட உனக்கு கிடைக்க வேண்டிய பாசம் உனக்கு கிடைக்காம போலாம். உன்னுடைய தாயின் கிட்ட உனக்கு கிடைக்க வேண்டிய பாசம் உனக்கு கிடைக்காம போலாம். ஆனா நான் இன்னைக்கு ஒருத்தர் உனக்கு சொல்ல போறேன். உனக்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உன் தகப்பனை விட உன் தாயை விட உன் அதிகமா நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உன் தகப்பனை விட உன் தாயை விட உன் அதிகமா நேசிக்கிற ஒரு ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். இந்த வாலிப நாட்கள்ல அவர் உன்னை நேசிக்கிறார். உனக்கு ஒரு வேளை அவரை தெரியாம இருக்கலாம். உனக்கு ஒரு வேளை அவரை புரியாம இருக்கலாம். நீ என்கிட்ட கேட்ப, கவியண்ணா, என் வாழ்க்கையை பத்தி உனக்கு என்ன தெரியும் கவியண்ணா? நாங்க எவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் தெரியுமா? நான் சொல்றேன், நீ எவ்வளவு கஷ்டத்துல நீ வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த இயேசு உன்னை நேசிக்கிறான். இந்த இயேசு உன்னுடைய வாழ்க்கையில வர துடித்து கொண்டிருக்கிறார். இந்த இயேசு உன்னுடைய இருதயத்துக்குள்ள வர காத்து கொண்டிருக்கிறார். இந்த இயேசு உன்னை உயர்த்துறதுக்கு அவர் வந்து ரொம்ப 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 ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அல்லேலூயா. கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவரே, இந்த வாலிப நாட்கள்ல நீர் எனக்கு தேவை. இந்த வாலிப நாட்கள்ல நீர் எனக்கு தேவை. ஒருவேளை நான் உண்மை அறியாம இருக்கலாம் தகப்பனே, ஆனா நீங்க என்ன அறிஞ்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாம் அவரை பார்த்து சொல்லாமா? ஆண்டவரே, இந்த வாலிப நாட்கள்ல நீங்க எனக்கு தேவை. இந்த வாலிப நாட்கள்ல இந்த அண்ணன் சொல்றாரு நீங்க எனக்கு தேவை ஆண்டவரே. நான் உண்மை நம்பி நடக்க போறேன். அல்லேலூயா. நம்ம யாரை நம்பி நடக்க போறோம்? யாரை நம்பி நடக்க போறோம்? அவரை நம்பி நடக்க போறோம். அவரை நோக்கி பார்த்து சொல்லாமா? ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து நம்ம சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்க உம்மை நம்பி நடக்கணும். நாங்க எங்க வாழ்நாள்ல உம்மை நம்பி நடக்கணும். ஆண்டவரே, எங்க பாதைகளை நாங்க உம்மை நம்பி நடக்கணும். ஆண்டவரே, நாங்க தண்ணீரை கடக்கும் போது நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. நாங்க அக்கினியில நடக்கும் போது நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. நாங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல நாங்க நடந்தாலும்
நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. உதவி இல்லாத இடங்கள்ல நாங்க நடந்தாலும் நீங்க என் கூட இருக்கிறீங்க தகப்பனே. அல்லேலூயா. கவனிங்க, இந்த ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் இந்த வாலிப நாட்கள்ல உன்னுடைய கரத்தை பிடிக்க அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய கரத்தை பிடிக்க அவர் துடித்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவரை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம இந்த ஆராதனை என்ன பண்ண போறோம்? ஜெபம் பண்ணி முடித்து நம்ம செய்திக்கு நேரா போறோம். ஒருவேளை நான் சொல்றது உனக்கு புரியாம இருக்கலாம். ஒருவேளை நான் சொல்ற காரியங்களை புரிஞ்சு கொள்ற அளவு உனக்கு மனநலம் இல்லாம இருக்கலாம். ஆனா வருகிற நாட்கள்ல நீ அதை தெரிந்து கொள்ளுவ. வருகிற நாட்கள்ல நீ அதை புரிந்து கொள்ளுவ. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீங்க எவ்வளவாய் நேசிக்கிறீங்க என்பதை தகப்பனே இந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளட்டும். எங்களை தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்காருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமே வரலையா? அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, மணி இப்போ 7. ஒரு அரை மணி நேரம் உங்களோடு கூட நான் என்ன பண்ண போறேன்? கொஞ்சம் வசனங்கள் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? அதை கவனமா கேட்கணும். எப்படி கேட்கணும்? கவனமா என்ன பண்ணணும்? கேட்கணும். நிச்சயமா உங்களுக்கு இந்த காரியம் இந்த நாட்கள் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. என்னோடு கூட நான் இந்த 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 கூட்டங்களுக்கு உங்க அக்கா அபுஜாவா விபுஜாவா அந்த அக்கா பேரு அந்த அக்கா வந்து எனக்கு போன் பண்ணும்போது மீட்டிங் நடத்தணும் தம்பி, வாலிபர்களுக்கு பேசணும் அப்படின்னு சொல்லும் போது நான் ஜோம் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்? ஜோம் பண்ணேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார். சொல்லுங்க பார்க்கலாம். கேப்சர் யுவர் கேப்டிவிட்டி. கேப்சர் யுவர் கேப்டிவிட்டி. தமிழ்ல அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, உன் சிறையை சிறையாக்கு. சொல்லுங்க, உன் சிறையை சிறையாக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கிலீஷ்ல தெரியல. கேப்சர் யுவர் கேப்டிவிட்டி அப்படின்னா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுல? அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னா, உன்னை எது அடிமைப்படுத்துதோ அத நீ அடிமைப்படுத்து. அல்லேலூயா. சொல்லுது புரியுதா? சொல்லுது புரியுதா? சொல்லு. நம்மளை இன்னைக்கு எதெல்லாம் அடிமைப்படுத்துது? சூப்பர்பா. உன் பேர் என்ன பேருமா? ஐரன். ஐரன் கை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கு எதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துது? போனு, அதுக்கப்புறம் டிவி, பாவம், அதுக்கப்புறம் இந்த உலகம், இதெல்லாம் நம்மள என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? அடிமைப்படுத்துது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இனி அதை நீ அடிமைப்படுத்த போற. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் கேப்சர் யுவர் கேப்டிவிட்டி. சொல்லுங்க பார்க்கலாம். கேப்சர் யுவர். பக்கத்துல சொல்லுங்க. நல்ல தூங்குற ஆள நல்ல உழுக்குங்க. கேப்சர் யுவர். சத்தம் வரணும். கேப்சர் யுவர். உள்ள இருந்து சத்தம் வரணும். கேப்சர் யுவர் கேப்டிவிட்டி. அல்லேலூயா. என் கூட எடுங்க பார்க்கலாம். நீங்க பழைய ஏற்பாடு எடுங்க பார்க்கலாம். புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 5 verse number 12. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம். எங்க ஆளுங்களுக்கெல்லாம் நாங்க வந்து பேஜ் நம்பர் எடுத்தாதான் சொல்லுவாங்க, எடுப்பாங்க. நீங்க அப்படியெல்லாம் எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். பழைய ஏற்பாடுல நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எடுக்க பார்க்கலாம். 5வது அதிகாரம் 12வது வசனம். சரி, எடுக்க முடியலன்னா அண்ணா வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. விழி விழி. சொல்லுங்க பார்க்கலாம். விழி விழி தெபோராளே. விழி விழி. பாட்டு பாடு. பாராக்கே. எழும்பு. அபினோகாமின் குமாரனே. அதுக்கப்புறம் வருது, உன்னை ஆக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. அல்லேலூயா. அதுல இருந்து தான் நான் இந்த தலைப்பு எடுத்தேன். கேப்சர் யுவர் கேப்டிவிட்டி. அல்லேலூயா. கவனிங்க, வாலிப நாட்கள்ல நம்மள சில காரியங்கள் போட்டு என்ன பண்ணோம்? அடிமைப்படுத்தும். என்ன பண்ணோம்? நாம எதையும் தேடி போக மாட்டோம், ஆனா நம்மள தேடி எல்லாம் என்ன பண்ணோம்? வரும். அல்லேலூயா. நீங்க எல்லாம் வேற யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கிறீங்களா? எல்லாரும் எங்க இருக்கிறோம்?
இங்கதான் இருக்கிறோம். நான் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு யாரு? என் பேர் என்ன பேரு? அல்லேலூயா. நீங்களாம் எனக்கு யாரு? நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க வந்திருக்கிறேன்? பைபிள் சொல்லி கொடுக்க வந்திருக்கிறேன். என்ன சொல்லி கொடுக்க வந்திருக்கிறேன்? அதனால நீங்க வாயை திறந்து தைரியமா என்ன பண்ணலாம்? பேசலாம். உங்க வாயில இருந்து மூமாட்ட பயப்படாதீங்க. அல்லேலூயா. கவனிங்க, நல்லா கவனி. வாலிப நாட்கள்ல நம்மள சில காரியம் வந்து என்ன பண்ணோம்? அடிமைப்படுத்தும். நம்ம கிட்ட என்ன பண்ணோம்? போராடும். அப்போ நாம என்ன பண்ணுவோம்? அதுக்கு அடிமையாயிடுவோம். அல்லேலூயா. நாம எல்லாம் நல்ல பசங்க தான். எல்லாம் யாரு? யாருன்னா பிறக்கும் போதே நான் குடிகாரனா ஆகணும்னு நினைச்சுனே வந்து பிறந்தவங்களா? யாருன்னா பிறக்கும் போதே நான் ஒரு தீவிரவாதி ஆகணும், பாம்பு வச்சு 100 பேரை சாவடிக்கணும்னு நினைச்சுன்னு வந்து பிறகுறோமா? அப்படிலாம் இல்லவே இல்லை. இந்த உலகத்துல நம்ம வாழ 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 நம்மள சில காரியம் என்ன பண்ணிடுது? அடிமையாக்கிடுது. அல்லேலூயா. ஆனா வேத வசனம் சொல்லுது, அது உன்னை அடிமையாக்காது, நீ தான் அதை அடிமையாக்குவ. எவ்வளவு சூப்பரான ஆண்டவர்ல. ஆண்டவருக்கு நல்ல கையை தட்டி நன்றி சொல்லலாமா? பக்கத்துல சொல்லு, கேப்சர் யுவர் கேப்டிவிட்டி. நீங்க இந்த முழு பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா 3 பேரு தான் இந்த தலைப்புக்கு ஏத்தத போல வாழ்ந்தாங்க. கேப்சர் யுவர் கேப்டிவிட்டி, உன் சிறையை சிறையாக்கு. ஐரன்மா கவனிங்க பார்க்கலாம். இந்த தலைப்புக்கு ஏத்தத போல 3 பேர் தான் என்ன பண்ணாங்க? வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. முதல்ல யார் தெரியுமா? பழைய ஏற்பாடுல யோசேப்பு. சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு கதை நீங்க சண்டே ஸ்கூல்ல படிச்சிருக்கிறீங்களே. யோசேப்பு என்ன, அவர் சின்ன வயசுல என்ன பண்ணாரு? கனவு கண்டார். என்ன பண்ணாரு? என்ன கனவு கண்டாரு? அவருடைய அரிக்கட்டு நிக்குது, அவங்க அண்ணன்களை அரிக்கட்டுலாம் என்ன பண்ணுது? கீழே விழுந்து போகுது. அல்லேலூயா. கவனி. இந்த யோசேப்ப எகிப்துக்கு என்ன வித்தாங்க? சத்தமா சொல்லுப்பா. அடிமையா என்ன பண்ணாங்க? இப்போ நல்லா கவனி. அடிமையா ஒரு வாலிப எகிப்துக்குள்ள என்ன பண்றான்? போறான். எப்படி போறான்? அடிமைக்கு 3 வேளை சாப்பாடு கொடுப்பாங்க, போற என்ன கொடுப்பாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே அவனுக்கு என்ன பண்ணாது கிடையாது. அவன் வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ணணும்? அடிமையா இருக்கணும், வேலை செய்யணும். அவனை கொண்டு போட்டா கூட யாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நல்லா கவனி. அடிமையா ஒருத்தன் எகிப்துக்குள்ள போறான், ஆனா அந்த அடிமைத்தனத்தை உடைச்சி அங்க அவன் ஆளுகை செய்யறான். அல்லேலூயா. யோசேப்பு, சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு தான் சிறையாக்கிட்டான். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அடிமையா போயிட்டு அவன் அங்க என்ன பண்றான்? ஆளுக பண்றான். நம்ம நினைக்கிறோம் பாவண்டா யோசேப்பு அடிமையா உள்ள போறான்டான்னு நினைக்கிறோம். ஆனா அவன் வாழ்க்கை எப்படி தெரியுமா முடிஞ்சது? டேய், நான் அடிமை இல்லடா, நீ தாண்டா எனக்கு அடிமைன்னு சொல்லி சொன்னான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, அவனுடைய பர்மிஷன் இல்லாம அந்த எகிப்துல எவனோ கையும் காலையும் கூட ஆட்டக்கூடாதான். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவன் என்ன பண்ணாரு? உயர்த்தினார். சொல்லுங்க யோசேப்பு. சொல்லுங்க யோசேப்பு தான் சிறையாக்கினான். அல்லேலூயா. சொல்லுங்க ஜோசப் captured is captivity. கையை தட்டி அவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஒருத்தர் பார்க்க போறோம். அவரு பேரு தானியேல். சொல்லுங்க பார்க்கலாம். அவரும் எப்படி போனாரு? ரொம்ப ரொம்ப ஜாலியா போனாரு. எப்படி போனாரு? அடிமையா என்ன பண்ணாங்க? போனாங்க. எங்க போனாரு அவரு அடிமையா? சொல்லு, பாபிலோன். சொல்லு பார்க்கலாம். பாபிலோன். அங்க போயிட்டு அவர் எப்படி இருந்தாரு? அடிமையா இருந்தாரு. எப்படி இருந்தாரு? ஆனா நாள் வந்த போது அவர் அங்க ஆளுகை செஞ்சாரு. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, 4 ராஜாவ இந்த தானியேல் பார்த்து அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சானா. அவனை தூக்கி சிங்க கெபியில போட்டா கூட அழகா நின்னு தைரியமா இருந்தானா. ஒரு சிங்கமா அவனை என்ன பண்ணல, ஒன்னும் பண்ண முடியல. அல்லேலூயா. சொல்லு, தானியேலு தான் சிறையாக்கிட்டான். எல்லாரும் நினைச்சாங்க பாவம் வாலிப பையன்
அடிமையா உள்ள போறான், செத்தான் அவன். அவன் யாரு? அவனுக்கு இனிமே என்ன கிடையாது, வாழ்க்கையே என்ன பண்ணாது கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லா எப்படி இருக்கு போறான். ஆனா அங்க போனாதான் தெரிஞ்சுது, இவன் அடிமையா போல, இவன் ஆளுகை செய்ய போறான். அல்லேலூயா. சூப்பரான லைஃபா இல்ல வேஸ்டான லைஃபா? த்ரில்லிங்கான லைஃபா இல்ல போரான லைஃபா? அல்லேலூயா. சொல்லுங்க, தானியலுக்காக கை தட்டுங்க பார்க்கலாம். மூணாவது ஒருத்தர் யார் தெரியுமா? நம்ம ஏசப்பா. யாரு? ஏசப்பா. அவர் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தாரு? மாட்டு கொட்டையில ஒரு சாதாரண மனுஷனா என்ன பண்ணாரு அந்த. அல்லேலூயா. அவர் எத்தனை வெளி எவ்வளவு காசு காட்டி கொடுத்தாங்க? சொல்லுமா, சத்தமா சொல்லுமா. 30 வெள்ளி காசுக்கு என்ன பண்ணாங்க? காட்டி கொடுத்தாங்க. யார் காட்டி கொடுத்தது? யூதாஸ். அந்த 30 வெள்ளி காசு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு அடிமையோட வேலை. யாரோட வேலை? இப்ப இயேசு அடிமையா இந்த உலகத்துக்கு வராரு. வந்து இங்க மரிச்சு 3ஆம் நாள் மரணத்தையே ஜெயித்து உயிரோடு எழுந்து இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்யறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்கள, அடிமையா வராங்க, ஆனா அங்க என்ன பண்றாங்க? ஆளுகை செய்யறாங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, கேப்சர் யுவர் கேப்டிவிட்டி. சொல்லுங்க பார்க்கலாம், கேப்சர் யுவர் கேப்டிவிட்டி. ஏசப்பாக்கா கை தட்டுங்க பார்க்கலாம். 3ஆவது நாள் உயிரோடு இருந்த வேற யாருன்னா நமக்கு தெரியுமா? பைபிள் சொல்லுது, வானத்துல இருக்கிற தூதர்கள், கீழே இருக்கிற மனிதர்கள், பூமிக்கு கீழே இருக்கிற பிசாசு கூட்டம், பாதாளத்துல இருக்கிற பிசாசு கூட்டம், இது எல்லாமே வணங்கும்படிக்கு உயர்த்தப்பட்ட ஆண்டவர் யாருன்னா இயேசுவாகிய ஆண்டவர். அல்லேலூயா. அடிமையா வந்தாரு, ஆனா என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரு? ஆளுகை பண்ணிட்டாரு. அல்லேலூயா. கவனி, இததான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கத்துக்க போறோம். இனி நான் உங்ககிட்ட கேக்குறேன், நீ அடிமையா இருக்க போறியா இல்ல ஆளுகை செய்ய போறியா? சத்தம் வரலையே. அல்லேலூயா. ஆண்டவன் எப்படி படிச்சிருக்கிறாரு? ஆண்டவன் எப்படி படிச்சிருக்கிறாரு? அடிமையா படிச்சிருக்கிறாரா? இல்ல, உன்னை ஆளுகை செய்யும்படிக்கு படிச்சிருக்கிறார். பக்கத்துல சொல்ல, ஏசப்பா உங்களை, சத்தமா சொல்ல, ஏசப்பா உங்களை ஆளுகை செய்யும்படிக்கு படைச்சிருக்கிறாரு. நான் பேசுறது புரியுதா? புரியுதா? நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வரல, உங்களுக்கு நான் என்ன பண்ண வரல, உங்களுக்கு பிராக்டிக்கலா உங்களுக்கு சில வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நான் என்ன பண்றேன், பேசுறேன். நல்லா கவனிங்களேன். இன்னைக்கு இந்த தானியேலுடைய வாழ்க்கையில இருந்துதான் நான் 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். முக்கியமா எத்தனை காரியத்தை சொல்லிக் கொடுக்க போறேன்? இத நீ என்ன பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? நல்லா என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இந்த 2 காரியத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டானா நீ ஆளுகை செய்வ. என்ன பண்ணுவ? எத்தனை பேருக்கு ஆளுகை செய்ய விருப்பம்? ரூல் பண்ண எத்தனை பேருக்கு விருப்பம்? எத்தனை பேருக்கு அடிமையா இருக்க விருப்பம்? அப்ப ஆளுகை செய்யணும்னா நம்ம நிறைய காரியங்கள் என்ன பண்ணணும், கத்துக்கணும். அல்லேலூயா. கத்துக்காமே ஆளுகை செய்ய முடியுமா? எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாமே நம்ம பெரிய இடத்துக்கு போக முடியுமா? அப்ப கத்துக்கினாதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆளுகை செய்ய முடியும். வாசிங்களா, முதல் காரியம் எடுங்க பார்க்கலாம் என்னோடு கூட. நீங்க தானியேல் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க, எடுங்க பார்க்கலாம். தானியேல் 1ஆவது அதிகாரம் 6வது வசனம். நான் படிக்கட்டுமா? மூணாவது வசனத்திலிருந்து படிக்கட்டுமா? எடுங்க பார்க்கலாம். தானியேல் 1ஆவது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் கல்வியில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். 6வது வசனம் படிக்கிறோம் பாருங்களேன்.
அவர்களுக்குள் யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். நல்லா கவனிங்க, என்ன பாருங்க, அண்ணனை பாருங்க, எல்லாம் பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ தானியேல் என்றதான ஒரு வாலிப பையன், உங்களா போல இருக்கிற ஒரு வாலிப பையன் எருசலேம்ல என்ன பண்றான்? இருக்கிறான். எங்க இருக்கிறான்? எருசலேம்ல என்ன பண்றான்? இருக்கிறான். அவனை குறிச்சு வசனம் சொல்லுது, அவன் ராஜாவுடைய வம்ச வழியா. எந்த வழி? ராஜாவுடைய குலத்தை சேர்ந்தவன். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, நேபுகாத்நேச்சார்ன்றதான ஒரு பாபிலோனிய ராஜா இங்க வந்து எருசலேம்ல சண்டை போட்டு இங்க இருக்கிற எல்லாரையும் பிடிக்கிறான். அப்ப இவன் சொல்லறான், என்ன சொல்றான்? எல்லாரையும் பிடிக்காத, வாலிப பசங்களா இருக்கிறாங்க பாரு, யாரு? அவங்கள என்ன பண்ணு, புடி. ஏன்னா இவன் இந்த நேபுகாத்நேச்சார் என்ன நினைக்கிறான்? இந்த வாலிப பசங்களை புடிச்சு கொண்டு போயிட்டு தனக்கு அடிமையா என்ன பண்ணும்? வச்சுக்கணும். அல்லேலூயா. இப்ப இதுல யார் மாட்டிக்கினாரு? தானியேல் என்ன பண்ணாரு? மாட்டிக்கினார். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இப்ப தானியேல் மாட்டின உடனே தானியேலு புடிச்சு இங்க பாபிலோனுக்கு கொண்டு வந்து அங்க அவன் என்ன பண்றாங்க? இந்த நேபுகாத்நேச்சாருக்கு கீழே வேலை செய்யும்படிக்கு அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? எத்தனை வருஷம்? 3 வருஷம். சொல்லு பார்க்கலாம். எத்தனை வருஷம்? 3 வருஷம் தான் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங்ல இவன் என்ன பண்ணணும்? அந்த ராஜா சாப்பிடுற சாப்பாடை சாப்பிடணும், அந்த ராஜா குடிக்கிற வைனை இவன் குடிக்கணும், அந்த ராஜா என்னென்னலாம் சாப்பிடுறாரோ அது விக்கிரகத்துக்கு இருந்தாலும் வேற எதுக்கு இருந்தாலும் இது எல்லாத்தையும் இவன் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அல்லேலூயா. ஆனா இவன் எங்க இருந்து வந்தவன்? பாபிலோன்ல இருந்து வந்தவனா? எருசலேம்ல யார் ஆண்டவரே? சொல்லு. யாவே. சொல்லு பார்க்கலாம். இப்ப இவர் என்ன பண்ண மாட்டாரு? விக்கிரகத்துக்கு படிச்சதை சாப்பிட விட மாட்டாரு. விக்கிரகத்துக்கு வச்ச வைனை இவர் என்ன பண்ண மாட்டாரு. இப்போ தானியேலுக்குள்ள குழப்பம், தானியேலுக்குள்ள குழப்பம். இப்ப எருசலேம்ல இல்ல, எங்க வந்துட்டான்? பாபிலோனுக்கு என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். எப்படி வந்திருக்கிறான்? அடிமையா என்ன பண்ணிருக்கிறான்? வந்திருக்கிறான். நல்லா கவனி, நல்லா கவனி. இப்போ இவனா பண்றான், அங்க போயிருக்கிற அபிஷியல் கிட்ட பேசி, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க, சாதாரண வெஜிடபிள்ஸ் கொடுங்க, சாதாரண தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை இவன் என்ன பண்றான்? சாப்பிடுறான். இது எல்லாம் நம்ம சண்டே ஸ்கூல்ல என்ன பண்ணிருப்போம்? படிச்சிருப்போம். அல்லேலூயா. நல்லா கவனி, நல்லா கவனி. இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்னு சொல்லி சொன்னா, இப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி, என்ன கேள்வின்னு சொன்னா, தானியேல் பரிசுத்தவானா இல்லையா? நல்லவனா கெட்டவனா? ரொம்ப நல்லவனா ரொம்ப கெட்டவனா? ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவன். ஆண்டவருக்கு பிரியமானவன் ஏன் அடிமையாக்கப்படுறான்? அவன் அடிமையாகும் போது ஆண்டவர் ஏன் உடனே தடுத்து, இவன் என் பிரியமான பையன், இவனை போய் நீ அடிமையாகிற, இவனை விடு அப்படின்னு ஏன் ஆண்டவர் சொல்லல? சர்ப்ரைஸ் வச்சிருந்தாரா? அடிமையா யாருன்னா சர்ப்ரைஸ் கொடுப்பாங்களா? அல்லேலூயா. நல்லா கவனி, நல்லா கவனி, நல்லா கவனி. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இப்போ இவன் பாபிலோன்லயே பரிசுத்தமா வாழறவன் எருசலேம்ல பரிசுத்தமா வாழாம இருந்திருப்பானா? எப்படி வாழ்ந்திருப்பான்? சூப்பரா வாழ்ந்திருப்பான். இப்ப இவன் ஏன் அடிமையாக்கப்படுறான்? இப்போ நல்லா கவனி. நம்ம வாலிப நாட்கள்ல நம்ம வரும்போது நமக்குள்ள சில கேள்வி வரும். என்ன தெரியுமா வரும்? நான் ஏன் இந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறேன்? எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? எனக்கு ஏன் அப்பா அம்மா சரியில்லை? எனக்கு ஏன் கையில காசு இல்ல? அல்லேலூயா. எனக்கு ஏன் உதவி வர மாட்டேங்குது? என்னை ஏன் ஆண்டவர் ஒரு நல்ல இடத்துல வைக்கல? இதெல்லாம் வருமா வராதா? உங்களெல்லாம் வந்ததே இல்லையா? எத்தனை பேர் வந்துருக்குது? உண்மையா சொல்லணும், எங்களை போய் சொல்ல கிடையாது, நான் கண்டுபிடிச்சிருவேன். அல்லேலூயா.
நல்லா கவனி, நல்லா கவனி, நல்லா கவனி. நாம சில நேரங்கள்ல சில காரியம் நமக்கு நடக்காது. சில காரியம் நமக்கு என்ன பண்ணாது? நடக்காது. நம்ம நினைச்ச மாதிரி காரியங்கள் நமக்கு என்ன பண்ணாது? நடக்காது. ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா தீமைக்கும் காரணம் ஆண்டவர் இல்ல. யார் இல்ல? யார் இல்ல? நல்ல கவனி. தானியேல் அடிமையாக்கப்பட்டதுக்கு காரணம் ஆண்டவர் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா கவனி, நல்லா. இப்ப தானியேலுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி இருக்கும்? ஆண்டவரே, நான் உத்தமமான மனுஷன் இல்லையா? நான் உண்மையான மனுஷன் இல்லையா? நான் வாலிப நாட்கள பரிசுத்தமா வாழுற ஒரு பிள்ளை இல்லையா? நான் உங்களை நேசிக்கிற பிள்ளை இல்லையா? என்னை ஏன் அடிமையாக்குனீங்க அப்படின்னு தானியேல் ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணல? ஏன்? ஏன்னா தானியேலுக்கு தெரியும், என்ன அடிமையாக்குனது ஆண்டவர் இல்ல. அல்லேலூயா. நாம இந்த நாட்கள்ல கத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில மோசமான காரியங்கள் என்ன பண்ணோம்? நடக்கும். சில மோசமான காரியங்கள் என்ன பண்ணோம்? நடக்கும். நமக்கு நல்லா இல்லாத குடும்பத்துல நம்ம பிறந்திருப்போம். நமக்கு பண கஷ்டங்கள் இருக்கும், நமக்கு சோர்வுகள் இருக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் நமக்கு என்ன பண்ணாது? கிடைக்காது. அல்லேலூயா. இப்ப இதெல்லாம் வச்சு நீ என்ன முடிவு பண்ண கூடாது? என் ஆண்டவர் தான் எனக்கு இது கொடுக்கல, என் ஆண்டவர் தான் என்னை இப்படி நடத்துறாரு, என் ஆண்டவர் தான் என்னை அடிமைப்படுத்துறாரு, என் ஆண்டவர் தான் என்னை கஷ்டப்படுத்துறாருன்னு நீ முடிவு பண்ணவே கூடாது. அல்லேலூயா. நீ இந்த வாலிப நாட்களை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? என் வாழ்க்கையில நான் படுற கஷ்டம் எல்லாம் என் ஆண்டவர் கிட்ட இருந்து எனக்கு வரல, அது பிசாசு கிட்ட இருந்து எனக்கு வருது. யார்கிட்ட இருந்து வருது? யார்கிட்ட இருந்து வருது? இந்த பைபிள்ல ஆண்டவர் தானியேலை அடிமையாக்கல. ஆண்டவர் என்ன பண்ணல? தானியேலை என்ன பண்ணல? அடிமையாக்கல. இந்த இஸ்ரவேல் ஜனங்க செஞ்ச பாவம் அவங்களை அடிமையா மாத்திடுச்சு. அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம யோசிப்போம், ஏன் என் குடும்பம் இப்படி இருக்குது? ஏன் நான் ஒரு நல்ல குடும்பத்துல பிறக்கல? ஏன் எனக்கான உதவிகள் வந்து சேரல? ஏன் மத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கிடைக்கல? இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு வரும்போது, ஒருவேளை நம்ம மூதாதையர்கள், நம்ம தாத்தா பாட்டிங்க, அவங்க தாத்தா பாட்டிங்க செஞ்ச பாவமா அது என்ன பண்ணலாம்? இருக்கலாமே கண்டி. ஆண்டவர் ஒரு நாளும் உனக்கு என்ன கொடுக்க மாட்டாரு? கஷ்டத்தை பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. இது தானியேலுக்கு நல்லா என்ன பண்ணோம் தெரியும். இன்னைக்கு வாலிப பசங்கிட்ட போயிட்டு, தம்பி ஆண்டுக்கு கீழ்படிப்பா, ஆண்டுக்கு கீழ்படிப்பான்னு சொன்னா அவனா தரமா சொல்லுவான், ஆனா என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? என் வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? நான் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு தெரியுமா? என்கிட்ட வந்து நீங்க சொல்றீங்க ஆண்டுக்கு கீழ்படி, ஆண்டுக்கு கீழ்படி, ஆண்டுக்கு கீழ்படின்னு. ஆண்டவர் இருந்தாருன்னா ஏன் என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்குது? ஆண்டவர் இருந்தாருன்னா ஏன் எனக்கு இதெல்லாம் கிடைக்கல? ஆண்டவர் இருப்பாருன்னா ஏன் நான் கஷ்டப்படுறேன்? அல்லேலூயா. இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு இருக்கும் போது நம்மளால ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியாது? கீழ்ப்படிய முடியாது. ஆண்டவரால என்ன பண்ண முடியாது? ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம், எனக்கு வர கஷ்டம் எல்லாம் எங்க இருந்து வருது? ஆண்டு கிட்ட இருந்து என்ன பண்ணுது? வருது. ஒரு வசனம் படிக்கலாமா? என் கூட எடுங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாடுல யாக்கோபு எழுதின புஸ்தகம், புதிய ஏற்பாடுல யாக்கோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 1:17 வாசிக்கலாமா? நமக்கு டைம் இல்ல, சொல்லுங்க பார்க்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை பாருங்க. அந்த வசனம் சொல்லு,
நன்மையான எல்லா காரியமும் எங்க இருந்து வருதா? சொல்லு, மேல இருந்து வருது. எங்க இருந்து வருது? ஆண்டவர் கிட்ட இருந்து என்ன மட்டும் தான் வருது? நன்மை மட்டும் தான் வருது. தீமை என்ன பண்ணாது? வராது. அல்லேலூயா. அப்ப இந்த வாலிப நாட்கள்ல நீயும் நானா கத்துக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீ என்ன கத்துக்கணும் தெரியுமா? ஆண்டவர் கிட்ட இருந்து எனக்கு நன்மை மட்டும்தான் வரும், எனக்கு என்ன வராது? தீமை என்ன பண்ணாது? அல்லேலூயா. இத நீ என்ன பண்ணும்? நல்லா புரிஞ்சுக்கணும். யாருன்னா அவங்க கிட்ட வந்து ஆனா எனக்கு அது இல்ல இது இல்ல அப்படி இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் அப்படிதான் நடத்துவாரு. ஆண்டவர் எப்படி நடத்துவாரு? இப்படிதான் நீ கஷ்டப்படணும், அப்பதான் நீ வாழ்க்கையை கத்துப்ப, இப்படி சொல்லுவாங்க பாரு. அவங்க பேச்ச நம்ம கேட்கவே கூடாது. அவங்க பேச்ச நம்ம என்ன பண்ண கூடாது. நமக்கு தெரியணும், ஏசப்பா கிட்ட இருந்து எனக்கு நன்மை மட்டும்தான் வரும், எனக்கு தீமையே வராது. அல்லேலூயா. சொல்லுங்களேன். இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ தியோஸ் வந்து என்ன பண்றாரு? வேணா நான் ஒரு ஃபங்க்ஷன் போறேன், ஃபேமிலியா ஒரு ஃபங்க்ஷன் போறேன், எனக்கு வந்து உங்க கார் கொடுங்க. என்ன கொடுங்க? எனக்கு கார் கொடுங்க. எனக்கு என்ன பண்றாரு? போன் பண்றாரு. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனி, நல்லா கவனி. எனக்கு போன் பண்றாரு. கவேனா ஒரு ஒன் டே ட்ரூ தான், ஒரு ஒன் டே ஃபங்க்ஷன் தான். கவேனா உங்க கார் கொஞ்சம் கொடுக்க வேணா, நான் கொண்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப நான் சொல்றேன், தியோஸ் உனக்கு கார் கொடுக்கணும்னு விருப்பம் தான், ஆனா என்கிட்ட காரே இல்ல. என்கிட்ட என்ன பண்ணல? இருந்தாதானே நான் கொடுக்கறதுக்கு. பைக்கு கேட்டா கொடுத்துருவேன், பைக் என்கிட்ட என்ன பண்ணுது? என்கிட்ட என்ன இல்ல. அப்போ என்கிட்ட இல்லாத பொருளை நான் என்ன பண்ண முடியாது. அதே போலதான் ஆண்டவர் கிட்ட தீமையே இல்ல, நல்லது மட்டும்தான் இருக்குது. அப்ப தீமையே அவர்கிட்ட இல்லாத போது அவர் எப்படி நமக்கு தீமையை கொடுப்பாரு? புரியுதா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாலிப நாட்களை நம்ம என்ன நினைக்க கூடாது, நான் படுற கஷ்டம் எல்லாம் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. ஆண்டவர் கிட்ட இருந்து உனக்கு என்ன மட்டும்தான் வரும்? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கதான் என்ன பண்றாரு? விரும்புறாரு. உன்னை உயர்த்ததான் விரும்புறாரு. உன்னை ஒரு நாள கஷ்டப்படுத்தி, உன்னை ஒரு நாள வேதனைப்படுத்தி, உன்னை ஒரு நாள அழ வச்சு அவர் என்ன பண்ண மாட்டாரு? பார்க்கவே மாட்டார். இத உன் வாலிப நாட்கள்ல நீயோ நான் என்ன பண்ணோம்? புரிஞ்சுக்கணும். ஒருவேளை உனக்கு சில இந்த நாட்கள்ல கிடைக்க வேண்டியது என்ன பண்ணலாம் கிடைக்குமா? என் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தோம். மேல கூட வரல, இன்னும் வரதுக்கு முயற்சி பண்ணுகிறோம். நாங்களாம் ரொம்ப என்ன பண்ணோம்? கவனிங்க, நான் வந்து 10th முடிச்சுட்டு +1 படிக்கலாம்னு போனா எந்த குரூப் எடுக்குதுன்னு எனக்கு தெரியல. என்ன குரூப் எடுக்குதுன்னு எனக்கு என்ன பண்றது தெரியல. சரி, என் வீட்டுல வந்து யாருன்னா கேட்கலான்னு பார்த்தா எங்க தெருவுல படிச்சவங்க ஒருத்தனும் கூட இல்ல. தெருவுல படிச்சவங்க ஒருத்தர் கூட என்ன பண்ணல இல்ல. அப்ப நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? மத்தவங்களெல்லாம் கிடைக்கிற படிப்பு எங்களையா கிடைக்கல. நாங்களே ஏதோ ஒண்ணு படிச்சு, நாங்களே ஏதோ ஒண்ணு என்ன பண்ணோம்? வந்தோம். அல்லேலூயா. இப்ப நான் நினைப்பேன், போற ஆண்டவரே அவங்களுக்கு எல்லாம் நல்ல படிப்பு கொடுத்துட்டீங்க, எனக்கெல்லாம் நல்ல படிப்பு என்ன பண்ணல கொடுக்கல. இப்படி நான் என்ன பண்ணக்கூடாது, நினைக்கவே கூடாது. ஏன்னா தீமை ஒரு நாள யார்கிட்ட இருந்து வராது? ஆண்டவர் கிட்ட இருந்து வர. சொல்லு, உங்களுக்கு ஆண்டவர் கிட்ட இருந்து நன்மை மட்டும்தான் வரும். ஒரு நாளும் அவர் கையில இருந்து உங்களுக்கு தீமையே வராது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே கஷ்டப்படும் போது ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டாரு, இப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. ஆண்டவர் கிட்ட இருந்து நம்ம என்ன மட்டும்தான் வரும்? நன்மை மட்டும் தான் வரும். இதுதான் முதல் காரியம். இதை நீங்க புரிஞ்சுப்பீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு தேவையான எல்லா நன்மையும் யார்கிட்ட இருந்து வரும்? ஆண்டவர் கிட்ட இருந்து என்ன பண்ணும் வரும். ஒருவேளை உங்க அப்பா அம்மா உனக்கு கொடுக்காம இருக்கலாம், ஒருவேளை உங்க குடும்பம் உனக்கு கொடுக்காம இருக்கலாம், ஒருவேளை உங்க சமுதாயம் உனக்கு என்ன பண்ணலாம் கொடுக்காம இருக்கலாம். ஆனா மேல இருந்து உனக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. அல்லேலூயா. சரிங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு?
இப்ப சிரிச்சா நான் அடிக்க மாட்டேன்டா, சிரிங்கடா. அல்ல மோகன் தானே அவன் பேர் சொன்னான். மோகன் சிரிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு நன்மை மட்டும்தான் தருவீங்க, எனக்கு என்ன தர மாட்டீங்க, தீமை என்ன பண்ண மாட்டீங்க, தரவே மாட்டீங்க. அதனாலதான் தானியேல் என்ன பண்ணல, அங்க போய் நின்னு, போ இந்த ஆண்டுகிட்ட இனிமே நான் பேச மாட்டேன், இந்த ஆண்டுக்கு இனிமே நான் கீழ்ப்படைய மாட்டேன், அவர் என்ன அடிமையாகிட்டாரு, நான் சுதந்திரமா வாழ்ந்திருந்தேன், என்ன அவர் என்ன பண்ணிட்டாரு, அடிமையாகிட்டாருன்னு அவன் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் வாசிக்கலாமா? அதே தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க பார்க்கலாம். நமக்கு டைம் இல்ல. ஒரு 10 நிமிஷத்துல நான் இது சொல்லி முடிக்க போறேன். ஓகேங்களா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நாங்க வர்றதுக்கு, இல்லைன்னா நான் 6 மணிக்கே வந்திருப்பேன். நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? 6 மணிக்கு வந்துட்டீங்களா? சரி, ஓகே. எடுங்க பார்க்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 8வது வசனம் எடுங்க பார்க்கலாம். Daniel chapter 1 verse number 8 வாசிக்கலாமா? நான் வாசிக்கலாமா? சொல்லுங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். நல்லா கவனிங்க. இரண்டாவது காரியம் சொல்ல போறேன். முதல் காரியம் அண்ணன் என்ன சொன்ன? ஆண்டு கிட்ட இருந்து சொல்லுங்க அகஸ்டின், சொல்லுங்க. நன்மை மட்டும்தான் வரும், என்ன வராது. ஒண்ணு கத்துக்கிட்டோமா? இரண்டாவது காரியம் நல்லா கவனிங்க. தானியேல் கிட்ட இருந்தா நம்ம கத்துக்க போறோம். எனக்கு உதவி யாருமே பண்ணலனாலும், நான் அடிமையா இருந்தாலும், நான் ரொம்ப கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தாலும், நான் வாழ்க்கையில ரொம்ப சிறுமையாக்கப்பட்டிருந்தாலும், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவருக்கு. இதுதான் நம்ம வாலிப நாட்களை நம்ம என்ன பண்ணணும்? கத்துக்கணும். அல்லேலூயா. நல்லா கவனி, நல்லா கவனி. இந்த கூட்டத்துக்கு தலைப்பு நான் என்ன சொன்னேன்? கேப்சர் யுவர் கேப்டிவிட்டி. நல்லா கவனி. எவன் ஒருத்த எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறானோ அவனாலதான் தான் சிறையாக்க முடியும். அல்லேலூயா. எவன் ஒருத்தன் சொல்லுங்க பார்க்கலாம். எவன் ஒருத்தன் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறானோ அவன் தான் ஆளுகை செய்வான். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்களேன். பாபிலோனுக்கு இப்ப போறாங்க, எல்லாம் வாலிபர்களா இருக்கிறாங்க. இவங்க கூட விளையாடினவங்க, அந்த தெருவுல இருந்தவங்க. இங்க தெருவுல நீங்க விளையாடி இருக்கிறீங்களா? இப்பெல்லாம் அவனும் தெருவுல விளையாட மாட்டேன்றான், எல்லாம் போன்ல தானா பண்றான், விளையாடுறான். கவனி. நாங்க உங்க நான் கொஞ்சம் குட்டி பையனா இருக்கும் போது இந்த தெருவுல கண்ணாமூச்சி விளையாடுவோம், கில்லி ஆடுவோம், என்ன பண்ணுவோம், ஃபுட்பால் ஆடுவோம், கிரிக்கெட் ஆடுவோம். வீட்டுக்கே வரமாட்டோம். எங்க வரமாட்டோம்? சாயந்தரம் ஆச்சுன்னா எங்க ஒரு கொம்பு எடுத்துன்னு வருவாங்க, எங்க கிரவுண்டுக்கு வருவாங்க. அல்லேலூயா. காலையில கிரிக்கெட் ஆட போனா இருட்டாயி அந்த பால் காணாம போது பாரு, கண்ணுக்கு தெரியாம, அதுவரை அங்கதான் இருப்போம். அல்லேலூயா. நல்லா கவனி, நல்லா கவனி. இப்போ தானியேல் கூட விளையாடினவன், தானியேல் கூட கண்ணாமூச்சி விளையாடினவன், தானியேல் கூட கிரிக்கெட் ஆடினவன், தானியேல் கூட ஃபுட்பால் ஆடினவன், எல்லாம் இப்ப பாபிலோன்ல வந்து என்ன பண்றான்? இருக்கிறான், அடிமையா இருக்கிறான். ஆனா எவனுமே ஆண்டவருக்கு கீழ்ப்படியில. எவனும் என்ன பண்ணல? ஆண்டவருக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியில. எல்லாம் ராஜா கொடுக்கிற சாப்பாடு என்ன பண்றான்? சாப்பிடுறான். எல்லாம் ராஜா கொடுக்கிற வாயின என்ன பண்றான்? குடிக்கிறான். இஷ்டம் போல என்ன பண்றான்? வாழுறான். ஆனா ஒரே ஒருத்த இந்த தானியேல் மட்டும்தான், ஐயோ இது ஆண்டவருக்கு முன்னாடி பாவமாச்சே, இது ஆண்டவருக்கு முன்னாடி செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியணுமேன்னு சொல்லி ஆண்டவருக்கு என்ன பண்றான்? கீழ்ப்படுகிறான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம படிக்கிற காலேஜ்ல எல்லாம் வேற மாதிரி வாழ்வாங்க. நம்ம இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் வேற மாதிரி என்ன பண்ணுவாங்க? வாழ்வாங்க. நம்ம இருக்கிற காலனில, நம்ம இருக்கிற ஏரியால எல்லாம் இஷ்டம் போல என்ன பண்ணுவாங்க? வாழ்வாங்க. ஆனா அந்த நேரத்திலையும்
நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்வனா நீ உன் அடிமைத்தனத்தை உடைச்சி நீ ஆளுகை செய்யறவனா மாறிடுவ. அல்லேலூயா. உயர்வு நமக்கு ஈஸியா வராது. உயர்வு என்ன பண்ணாது? வாழ்க்கையில ஈஸியா என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. ஈஸியா என்ன பண்ண முடியாது? அதுக்கு நமக்கு என்ன தேவை? கீழ்ப்படிதல். சொல்லு பார்க்கலாம். சொல்லுங்க, கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். யார் ஒருத்த ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறானோ அவன் மட்டும்தான் ஆளுகை செய்வான். யார் மட்டும்தான்? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியலனா நல்லா யோசிச்சு பாரு. நீங்க தானியேல் கூட எவ்வளவு பேர் இருந்தாங்க. எவன் பேருனா ஒரு பேரு இப்ப தெரியுமா நமக்கு? எவன் பேருமே என்ன பண்ணாது. ஆனா தானியேல் பேரு மட்டும் நமக்கு என்ன பண்ணோம்? ஏன்? ஏன்னா அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் அவன் பேர் அழகா என்ன பண்ணிட்டாரு? எழுதிட்டாரு. நல்ல கவனி. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருப்போம்னா நம்மள ஆண்டவர் உயர்த்தாம விடவே மாட்டார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லு, ஆண்டவரை நீ கீழ்ப்படிஞ்சனா ஆண்டவரை உயர்த்தி வைப்பாரு. அல்லேலூயா. இந்த உலகத்துல உயரத்துக்கு போறதுக்கு திறமை என்ன பண்றாங்க? வளர்த்துக்கிறாங்க. இன்னைக்கு என்ன நல்லா படிப்பு வந்துச்சு. ஏஐல என்ன பண்றாங்க? எல்லாரும் என்ன பண்றாங்க? ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோடிங் இந்த கோடிங். கவனிங்க, நாங்க கோடிங் படிக்கும் போது நாங்க சில ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணும் போது இந்த கோடிங் கடுப்பா இருக்கும். கோடிங் எப்படி இருக்கும்? எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டானா தெரியாது. மொத்த ப்ரோக்ராம எரர்ல என்ன பண்ணா நிக்கும். உட்கார்ந்து பாப்பான், தலையே பிச்சுக்கும். ஓட அடப்போடா எவனாவது பார்த்துன்னு இருக்கிறானோ. ஆனா இப்ப ஏஐ கிட்ட கூட்டா அது என்ன பண்ணுது? இப்ப வரவன் சொல்றான், நீ கோடிங்க படிக்க தேவையில்ல, நீ கோடிங் என்ன பண்ண தேவையில்ல. ஏன்? எல்லாத்தையும் அது என்ன பண்ணிது. அப்ப நல்ல கவனி. இந்த உலகம் வளர வளர எல்லாரும் திறமை என்ன பண்றாங்க? வளர்த்துக்கிறாங்க. நான் சொல்றேன், உன் திறமை உன்னை உயர்த்தாது. ஆனா நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பாரு, அந்த குணம் உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நல்லா கவனி. தானியேல் போய் பாபிலோன்ல இருக்கிறான். அவங்க அப்பா பார்க்க இல்ல, அவங்க அம்மா கூட இல்ல, கூட இருக்கிற எல்லாரும் இஷ்டம் போல வாழறான். இவனும் என்ன பண்ணிருக்கலாம்? ஜாலியா என்ஜாய் பண்ணி லைஃப் என்ன பண்ணிருக்கலாம்? வாழ்ந்திருக்கலாம். ஆனா அங்க கூட அவன் என்ன பண்றான்? கீழ்ப்படுகிறான். அந்த 9வது வசனம் வாசிங்கள. 1:8 9 1:9 வாசிங்கள. நான் முடிச்சலாம், டைம் ஆயிடுச்சு. 7:30 முடிய சொல்லிட்டாங்க. 5 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். படியும்பால் 9. தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தான். நல்ல கவனி, நல்ல கவனி. முதல்ல தானியேல் கீழ்ப்படுகிறானா இல்ல ஆண்டவர் கிரியை செய்யறாரா? ஆண்டவர் கிரியை செஞ்ச பேரு தானியேல் கீழ்ப்படுகிறானா இல்ல தானியேல் கீழ்ப்படிஞ்ச பிறகு ஆண்டவர் கிரியை செய்யறாரா? முதல்ல யாரு முடிவெடுக்கிறது? தானியேல். அவன் எடுக்கிறான். நான் என் இருதயத்துல ஒரு முடிவு எடுக்கிறேன். என்ன முடிவு? நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், நான் அவருடைய வசனத்தின்படி வாழணும், அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழணும். இவன் முடிவு எடுத்த உடனே அங்க யார் கிரியை செய்யறா? ஆண்டவர் என்ன பண்றாரு? இவனுக்கு மேல இருக்கிற ஓவர் சீர அபிஷியல் கிட்ட போய் பேசுறாரு. இந்த பாரு, அவன் பாவம், அவனை விட்டு, அவன் வெஜிடபிளே சாப்பிட்டு அவனை கண்டுக்காத விட்டு. அல்லேலூயா. இந்த எண்ணத்தை அவன் தலையில போடுறது யாரு? ஆண்டவர். நல்ல கவனி, நல்ல கவனி. நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருப்பானா உனக்கு உதவி உன்னை தேடி வரும். இத என்ன பண்ண முடியாது, எவனுமே தடுக்க முடியாது. அல்லேலூயா. நீ நினைக்காத, எங்க அப்பா எனக்கு உதவி பண்ண மாட்டாரு, எங்க அம்மா எனக்கு உதவி பண்ண மாட்டேன்றாங்க, எனக்கு பணம் இல்ல, நான் வாழ்க்கையில முன்னேறது எனக்கு எந்த உதவியும் இல்ல, நான் இப்படியே தான் வாழணுமா, எனக்கு நல்லா உயரணும்னு ஆசை, எனக்கு உதவி பண்ண யாருன்னா இருக்கிறாங்களா? நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு பாரு, உனக்கு உதவி உன்னை தேடி வரும். அல்லேலூயா. அண்ணன் நரிக்குறர் ஜனங்களுக்கு ஊழியம் செய்யறேன். எங்க ஆளுங்களுக்கு எல்லாம் படிப்புனால என்ன பண்ணாது தெரியாது. எங்க ஆளுங்களா என்னது
எங்க பசங்களாம் உங்களை மாதிரி பசங்களாம் 10வது போனா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டானுங்க. என்ன பண்ண மாட்டானுங்க? ஏன்னா அது எங்கன்னா கல்யாணம் பண்ணின்னு போயிடும், எங்க ஜாதி விட்டு போயிடும் சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டானுங்க? நல்லா படிக்கிற பொண்ணை கூட அது படிக்கூடாதுன்னு வீட்டுல வைப்பானுங்க. அப்ப நான் அந்த பசங்க என்ன தெரியுமா சொல்லுவேன்? நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படி, உனக்கு உதவி உன்னை தேடி வரும். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு உதவியை கொடுக்கும் போது உங்க அப்பாவாலே உன்னை தடுக்க முடியாது, உங்க அம்மாவாலே உன்னை தடுக்க முடியாது, உங்க சமுதாயத்தால உன்னை என்ன பண்ண முடியாது. நீ உயர்ந்துகிட்டே நீ என்ன பண்ணுவ? போவ. முதல் காரியம் நான் என்ன கத்து கொடுத்தேன்? மறந்துட்டீங்களா? தியோஸ் மட்டும் தான் தூங்காம இருக்கிறானா? மத்தவங்க எல்லாம் தூங்கிட்டீங்களா? 2வது காரியம், கீழ்ப்படியாம நமக்கு உயர்வுன்றது என்ன பண்ணல இல்ல. நம்ம என்ன நினைக்க கூடாது, நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமையே இருப்பேன், ஆனா உயர்வு மட்டும் எனக்கு வேணும், அது கிடைக்காது. அது என்ன பண்ணாது? நான் கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும்? உயர்வு என்ன பண்ணும்? கிடைக்கும். என் உயர்வு எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வரும்? ஆண்டவர்கிட்ட இருந்து வரும். அது என்ன பண்ணும்? உயர்த்தும். அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தை நீங்க எடுங்களேன், கடைசியா அதை நம்ம படிச்சு முடிச்சிடலாம். எடுங்க பார்க்கலாம். அந்த அந்த கடைசி வசனத்தை வாசிங்களேன். தானியேல் 1:9. அவன் ஆண்டவர் எப்படி உயர்த்தினாருன்னு பாருங்களேன். பதினெட்டாவது வசனம் வாசிக்கலாமா? எடுங்க பார்க்கலாம். அவர்களை ராஜாவினிடத்து கொண்டு வருவதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். நல்லா கவனிங்க. 19வது வசனம். ராஜா அவர்களோடு பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், சகரியா என்பவர்களை போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். நல்ல 20வது வசனம் பாருங்களேன். ஞானத்துக்கும் புத்திக்கும் மறுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். அல்லேலூயா. நல்லா கவனி. தானியேல் எத்தனை மடங்கு உயர்வுல போறான்? 10 times. எத்தனை டைம்ஸ்? Daniel was 10 times better than other people. Hallelujah. தானியேல் எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கிறான்? கவனிங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தான் அறிவு இருக்கிறான், இவனுக்கு எத்தனை மடங்கு இருக்குது? அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலைய 10 ஆள் செய்ய வேண்டிய வேலைய இவன் ஒரு ஆள் செய்யறான். அல்லேலூயா. 10 ஆள் செய்ய வேண்டிய வேலைய என்ன பண்றான்? எப்படி இவனுக்கு இந்த உயர்வு வந்தது? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை அது உயர்ந்துதான் இருக்கும். உன் வாழ்க்கையில உயர்வு வேணுமா? நீ என்ன பண்ணும்? யாருக்கு கீழ்ப்படியணும்? ஆமா. ஒருவேளை உங்க அப்பா உனக்கு உயர்வு கொடுக்காம இருக்கலாம், உங்க அம்மா உனக்கு என்ன கொடுக்கலாம், பணம் இல்லாம உங்க வீட்டுல இருக்கலாம், உங்க வீட்டுல பிரச்சனையோடு கூட என்ன பண்ணலாம், உங்க வீட்டுல சமாதானம் இல்லாம இருக்கலாம். நோ ப்ராப்ளம், கவலைப்படாத. உனக்கு உயர்வு எங்க இருந்து வரும்? நீ யாருக்கு கீழ்ப்படியணும்? நம்ம ஜோம் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் கண்களை மூடலாமா? எல்லாரும், நமக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஜோம் பண்ணி நம்ம வீட்டுக்கு போறோம். நான் இன்னைக்கு 2 காரியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறேன். முதல் காரியம், ஆண்டு கிட்ட இருந்து உனக்கு என்ன மட்டும்தான் வரும்? நன்மை மட்டும்தான் வரும். ஆண்டு கிட்ட இருந்து உனக்கு என்ன வராது? தீமையே வராது. 2வது காரியம், நீ வாழ்க்கையில உயரணும்னா நீ யாருக்கு கீழ்ப்படியணும்? யாருக்கு கீழ்ப்படியணும்? ஆண்டு கீழ்ப்படி. எல்லாம் எழுந்து நிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உங்க கிட்ட இருந்து எனக்கு நன்மை மட்டும்தான் வரும், எனக்கு ஒரு நாளும் தீமை வராது. உங்ககிட்ட இருந்து எனக்கு தீமை வராது ஆண்டவரே. உங்க கையில இருந்து நான் கெட்டதை வாங்க மாட்டேன், ஏன்னா உங்க கையில கெட்டதே இல்ல. 2வது, நான் கீழ்ப்படியும் போது என்ன நீங்க உயர்த்துறீங்க. நான் கீழ்ப்படியும் போது என்ன நீங்க உயர்த்துறீங்க. நான் என் வாழ்க்கையில உங்களுக்கு கீழ்ப்படிவேன். நான் என் வாழ்க்கையில உங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, எங்க அப்பா அம்மா எனக்கு சரியில்லாம இருக்கலாம், என்னுடைய குடும்பத்துல இருந்து எனக்கு உதவி கிடைக்காம இருக்கலாம்,
ஆனா நான் உங்களுக்கு கீழ்ப்படியும் போது எனக்கு உயர்வு பரலோகத்திலிருந்து வரும். எனக்கு உயர்வு பரலோகத்திலிருந்து வரும். எல்லாரும் பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு உயர்வு உங்ககிட்ட இருந்து வரும். ஆண்டவரே நான் உயர்வுக்காக அங்க இங்க ஓட தேவையில்ல. ஆண்டவரே தகப்பனே உயர்வுக்காக நான் அங்க இங்க ஓட தேவையில்ல. எனக்கு உயர்வு கொடுக்கிற தேவன் நீங்க. எனக்கு நீங்க உயர்வு கொடுக்கிற தேவன் நீங்க. ஆண்டவரே நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு என்ன உயர்த்துற தேவன் நீங்க. எனக்கு 10 மடங்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன் நீங்க. நான் சொல்றேன் அருமையான தம்பி தங்கச்சி, நான் உனக்கு சொல்றேன், நீங்க ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, அவர் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அவர் உனக்கு நன்மை மட்டும்தான் செய்வாரு. உனக்கு ஒரு நாள் அவர் தீமை செய்ய மாட்டாரு. 2வது காரியம், நீ அவருக்கு கீழ்ப்படி. நீ அவருக்கு கீழ்ப்படி. நீ அவருக்கு கீழ்ப்படியும் போது உனக்கு உயர்வு பரலோகத்திலிருந்து வரும். உனக்கு தயவு பரலோகத்திலிருந்து வரும். உனக்கு வாய்ப்பு பரலோகத்திலிருந்து வரும். உனக்கு எல்லா பரலோகத்திலிருந்து வரும். நம்ம கடைசியா அந்த ஒரு வரியை மட்டும் பாடி அவர் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? இனி நீங்க யாரை நம்பி நடக்க போறீங்க? யாரை நம்பி நடக்க போறீங்க? இந்த ஆண்டவரை நம்பி நடக்கிறீங்களா? நான் சொல்றேன், நல்லது மாத்திரமே கொடுக்கிற இந்த ஆண்டவரை நம்பி நடக்கிறீங்களா? உங்களுக்காக உயர்வு வச்சிருக்கிற இந்த ஆண்டவரை பார்த்து நீங்க நடக்கிறீங்களா? அதை மட்டும் பாடி நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? அல்லேலூயா. உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சுத்தம் போல என்ன. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த நாள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு உயர்வு தேடி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மைகள் தேடி வரட்டும் ஆண்டவரே. இந்த வாலிப நாட்கள்ல உங்களுடைய கரத்துல இருந்து சகல நன்மைகளும் இந்த பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால தேடி வரட்டும் ஆண்டவரே. இந்த வாலிப நாட்கள்ல உமக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் தகப்பனே. இந்த பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கட்டும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. Thank you.